உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 23ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள். இன்று திருதியை திதி, மூல நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கிருத்திகை ரோகிணி, கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று வளர்பிறை தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ஆர்வம், ரிஷபம் பணிவு, மிதுனம் பாசம், கடகம் செலவு, சிம்மம் அனுகூலம், கன்னி நலம், துலாம் பெருமை, விருச்சிகம் வரவு, தனுசு சினம், மகரம் சிந்தனை, கும்பம் சாந்தம், மீனம் அமைதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். என்ன கடிதம் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. சரி, இன்றைக்கு புத்திர தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள், களத்திர தோஷம் இருக்குது, திருமணத்தில் பிரச்சனை, நாகதோஷம் இருக்குது, பலவிதமான பிரச்சனை, செவ்வாய் தோஷம் இருக்குது, பொருத்தம் பார்க்கக்குள்ளே பார்க்குறோம். அந்த மாதிரி பித்ரு தோஷம் இருக்குது, பிரம்மகத்தி தோஷம் இருக்குது, காலசர்ப்ப தோஷம். முக்கியமான தோஷங்கள் 21, நூற்றுக்கணக்கான தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அந்த தோஷத்தில் புத்திர தோஷம் என்கின்ற தோஷத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறேன். புத்திர தோஷம்ண்டா என்ன? குழந்தையின்மை, பிள்ளைகள் இல்லை என்பது ஒரு பெரிய துன்பம். எனக்கு தெரிய கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கக்கூடிய நபர்களை எனக்கு தெரியும். பெரிய செல்வந்தர்கள், எவ்வளவு வேணும்னாலும் செலவழிக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கும் குழந்தை இல்லை. இப்போ ஏதோ சொல்கிறாங்க, மருத்துவம் முன்னேறிட்டு குழந்தை இல்லைன்றது யாருமே இல்லை. இனிமே இந்த 2021ஆம் நூற்றாண்டில் குழந்தை இல்லைன்னு யாருமே இல்லை. எல்லோருக்கும் குழந்தை என்று சொன்னால் கூட எத்தனையோ மருத்துவ முயற்சிகள் செய்து கூட இன்னும் பிள்ளை இல்லை என்று இலங்கையில் செஞ்சோம் ஐயா, இந்தியாவுக்கு போனோம், சிங்கப்பூரில் போய் நாங்கள் மருத்துவம் செஞ்சிட்டோம், குழந்தை தங்கல்ல என்று சொல்லக்கூடியவர்களை நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். புத்திர தோஷம் என்றது பெரியோரு தோஷம். பிள்ளை இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் மற்றும் இறைவன் மனசு வச்சால் மட்டும்தான் குழந்தை உண்டு. குழந்தை பாக்கியம் என்பது ஒரு தெய்வ சங்கல்பம், இறைவனுடைய அனுக்கிரகம் இருக்கணும்.
பிள்ளை இல்லாதவர்களுக்குத்தான் அந்த வேதனை தெரியும். பிள்ளை வேணாம்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு டக்குன்னு பிள்ளை உண்டாகிடும். ஆஸ்பத்திரியில் போய் அபோஷன் செய்கிறது, எங்களுக்கு பிள்ளை வேண்டாம் ஐயா, இந்த பிள்ளை வேண்டாம் என்று நினைக்கிறவனுக்கு டக்குன்னு பிள்ளை வரும். பிள்ளை வேண்டும் என்று தவமாய் தவம் இருந்து தவம் கிடந்து சில பேர் பிள்ளையை பெற்பினம். எனக்கு தெரிய நிறைய பேர் 10 வருஷம் பிள்ளை இல்லை, புத்திர தோஷம்ண்டா அப்படித்தான். 10 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்து வேண்டாத வேண்டுதல் இல்லை, எல்லா கோயிலுக்கும் போவினம், எல்லா பரிகாரமும் செய்வினம், யாகங்கள் வளர்ப்பினம், கோயிலில் நேர்த்தி வைப்பினம். 10 வருஷத்துக்கு பிறகு தவம் இருந்து தவ புதல்வன் அவைகளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருப்பினும் நிறைய பேர் 10 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்து பிள்ளை பிறந்தவர்கள் நிறைய பேர். நான் ஜோதிடத்திலையும் சொல்லுவேன் 10 வருஷத்துக்கு பிறகு பிள்ளை பிறக்கும் என்று. இதெல்லாம் ஜாதகத்தில் புத்திர தோஷம். ஜாதகத்தில் ஆண்களுக்கு 5வது வீடு புத்திரஸ்தானம், 5வது வீடு புத்திரஸ்தானம். 5வது வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும், 5வது வீட்டில் நல்ல கிரகங்கள் இருக்கணும், அவர்களுக்கு எல்லாம் நல்ல குழந்தை பாக்கியம். புத்திர தோஷம் வந்தால் நீங்கள் நினைக்கக்கூடாது பிள்ளை இல்லைன்றது மட்டும் புத்திர தோஷம் இல்லை. புத்திர தோஷம் இருந்தாலும் சில பேருக்கு பிள்ளை பிறக்கும், ஆனால் அந்த பிள்ளையினால் பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகள் படிக்க இல்லை, பிள்ளைகள் O லெவல் ஃபெயில், A லெவல் ஃபெயில், ஸ்காலர்ஷிப் ஃபெயில். பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் இருந்து டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறா, பிள்ளைகளுக்கு படிப்பு ஏறுதில்லை. பிள்ளைகள் படிக்கலைன்னு கவலைப்பட்டால் அதுவும் ஒரு வகையான புத்திர தோஷம். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் சரியில்லை, தவறான பழக்க வழக்கத்தில் பிள்ளை இருக்கானன்று பெற்றோர்கள் அழுவினம் என்னட்டு ஜாதகம் பார்க்கக்குள்ள, அதுவும் ஒரு வகையான புத்திர தோஷம். பிள்ளைகள் உங்களோட இஷ்டப்படி கல்யாணம் முடிக்கல, அவனாரோ ஒருத்தியை விரும்பி கல்யாணம் முடிச்சுட்டான் ஐயா, எங்களுக்கு ஜாதியோ மதமோ எல்லாம் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு விருப்பமே இல்லை, ஆனால் முடிச்சிட்டான், அதுவும் புத்திர தோஷம். பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய குறைவு, அதுவும் புத்திர தோஷம். அல்லது பிள்ளைகள் பிறந்து வலது குறைவான பிள்ளை, ஒரு கால் கட்டையாக போச்சையா, கண்ணு தெரியல, மூளை வளர்ச்சி இல்லை, இந்த மாதிரி பிள்ளைகள் பிறந்தால் அதுவும் புத்திர தோஷம். பிள்ளைகளினால் எந்த வகையில் நீங்கள் கவலைப்பட்டாலும் புத்திர தோஷம். பிள்ளை இல்லைன்றாலும் ஒரு புத்திர தோஷம். பிற்காலத்தில் பிள்ளை என்ன பார்க்கல ஐயா, நான் 10 வருஷம் தவம் இருந்து பெற்ற பிள்ளை ஐயா, அவனுக்காக என்னுடைய வாழ்க்கையே நான் இழந்துட்டேன், எவ்வளவோ அவனுக்கு நான் செஞ்சிட்டேன், ஆனால் கடைசி காலத்தில் என்ன பார்க்க இல்லை, என்னை கவனிக்க இல்லை, என்னில் அன்பு இல்லை, பாசம் இல்லை, என்னை கொண்டு அநாத மடத்தில் சேர்த்துட்டான், இதுவும் புத்திர தோஷம். பிள்ளைகளால் நீங்கள் எந்த வகையில் கவலைப்பட்டாலும் அது புத்திர தோஷம். சரி, ஜாதகத்தில் இந்த புத்திர தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? 5வது வீட்டில் சனீஸ்வரன் இருந்தால் உங்களுக்கு புத்திர தோஷம். 5வது வீட்டில் ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய பாம்பு கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு புத்திர தோஷம். 5ல் ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி. 5ல் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு புத்திர தோஷம். 5வது வீட்டில் புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தில் இருந்தால், அதாவது காரகோ பாவனாஸ்தின்னு பேர், புத்திரஸ்தானாதிபதி புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு 5ல் இருந்தால் புத்திர தோஷம். அப்போ 5ல் சனி இருந்தால் புத்திர தோஷம், 5ல் ராகு இருந்தால் புத்திர தோஷம், 5ல் கேது இருந்தால் புத்திர தோஷம், 5ல் குரு இருந்தால் புத்திர தோஷம். இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய ஜாதகம் எடுத்து பாருங்க, லக்னத்தில் இருந்து எண்ணுங்க. லக்னம் 1வது வீடு, 2, 3, 4, 5. 5ல் சனி, ராகு, கேது, செவ்வாய், குரு இருந்தால் நீங்கள் பிள்ளைகளால் கவலைப்படுவீர்கள்.
ஒன்று பிள்ளை இல்லைன்னு கவலைப்படுவீர்கள். அப்படி பிள்ளை இருந்தாலும் ஏண்டா எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்ததுன்னு கவலைப்படுவீங்கள். பிள்ளைகளை பற்றி கெட்ட பேர் 4 பேர் என்ன உங்களோட மகன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொன்னால் அதை போன்ற பெரிய கவலை உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் வரக்கூடிய கவலைகள் இதெல்லாம் புத்திர தோஷத்தின் ஒவ்வொரு வகைகள். இதெல்லாம் புத்திர தோஷம். ஆண்களுக்கு 5வது, பெண்களுக்கு 9வது வீடையும் நாங்கள் புத்திரஸ்தானம் என்று சொல்லலாம். புத்திரஸ்தானாதிபதி 5வது வீட்டுக்குண்டான கிரகம் 3வது வீட்டில், 6வது வீட்டில், 8வது வீட்டில், 12வது வீட்டில் மறைந்து இருந்தாலும் அதுவும் பிள்ளைகளால் கவலை, பிள்ளைகளால் துன்பம். எனக்கு ஏன் இவன் எந்த வயிற்றில் இவன் எப்படி பிறந்தான், எனக்கு ஏன் இந்த ஜாதகம் பார்க்க வருவினம், பிள்ளைகளை நினைச்சு படுற கவலை இருக்கே மிகப்பெரிய துன்பம். எத்தனையோ பெற்றோர்கள் என்னட்ட கண்ணீர் விட்டு அழுதிருக்கின்றார்கள். காசு இல்லை என்றால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, வாழ்க்கை இல்லை என்பது பெரிய விஷயம் இல்லை. அந்த பிள்ளைகளால் பெற்றோர்கள் படுற கவலை இருக்கே அவ்வளவுதான். பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவினோம். நாகதோஷத்தினாலும் புத்திர தோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புத்திரக்காரகன் 5ல் இருந்தாலும் புத்திர தோஷம். இப்படி புத்திர தோஷத்துக்கு என்ன பரிகாரம் என்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.